ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 29/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். காலை 10:46 வரை பின்பு ரேவதி நட்சத்திரம். இன்றைய திதி அஷ்டமி. மதியம் 3:58 வரை பின்பு நவமி திதி. இன்று சித்த யோகம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சந்திரன். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரம். விரயஸ்தானத்தில் சந்திரன். சுமாரான நாள். விரய செலவுகள் அதிகமாகும். தேவையில்லாத கவலைகள் வரும். எதிர்பார்ப்பு என்று நடக்காது. பரணி நட்சத்திரம். 4ஆம் இடத்தில் செவ்வாயின் பார்வை. தாயாரால் சற்று மனசங்கடம் உண்டாகும். வீண் செலவுகள் வந்து சேரும். எதிர்பார்த்த பலன் சற்று தாமதமாகும். கிருத்திகை நட்சத்திரம். கணவனால் சிரமம் கொள்வீர்கள் அல்லது மனைவியால் சிரமம் கொள்வீர்கள். வீண் அலைச்சல், வீண் செலவுகள் உண்டாகும். வீண் வார்த்தைகளால் மன வருத்தம் கொள்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரம். ராசி பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், ராகு. தொழில் சம்பந்தமாக பிரச்சனையும் இடமாற்றமும் உண்டாகும். பொருட்கள் காணாமல் போகலாம் அல்லது மறந்துவிட்டு அதற்கான விரைய செலவுகளும் வந்து சேரலாம். ரோகிணி நட்சத்திரம். தன சம்பந்தமான தொழிலில் கவனமாக இருக்கவும். ஏமாற்றம் ஏற்படாமல் சிரத்தையுடன் பணத்தை கையாள்வது நல்லது. பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்ற முயற்சிப்பார்கள். வரவு குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் இன்றைய நாளில் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம். குடும்பத்தில் சேதி வரும். அதற்கான செலவுகளும் அதிகமாகும். நண்பர்களின் உதவிகளும் உறவினர்களின் உதவியும் கிட்டும். பிதிர் சொத்து தர்க்கம் உண்டாகும். மன வருத்தம் சற்று அதிகமாகும். மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரம். தொழிலில் சற்றே மந்தத்தன்மை உண்டாகும். மனைவி வழி தனவரவு வந்து சேரும். எதிர்பார்த்த செய்தியுடன் செலவுகளும் அதிகமாகும். திருவாதிரை நட்சத்திரம். மருத்துவ செலவு சற்று கூடும். தந்தையால் சற்று பாதிப்பு உண்டாகும். கொடுத்த பணம் சற்று தாமதமாக கைவரும். இரும்பு தொழில்களில், வாகன தொழில்களில் மிதமான லாபம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரம். வியாபாரத்தில் சற்றே லாபம் உண்டாகும். திடீர் பயணம் மேற்கொள்வீர்கள். வாகனம், இரும்பு சம்பந்தமாக, கட்டடப் பணிகள் சம்பந்தமான தொழில்களில் மிதமான லாபமும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, புனர்பூசம் நட்சத்திரம். மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரனுடன் ராகு இணைந்துள்ளார். தொழிலில் வளர்ச்சியும் லாபமும் உருவாகும். யோகமும் உண்டு. நல்ல செய்தியும் வரும். தொழிலில், அலுவலகத்தில் மன அமைதி கிட்டும். பூசம் நட்சத்திரம். வாய்வார்த்தைகளை கவனமாக கையாள்வது நல்லது. மனைவியுடன் கலகம் செய்வதோ கணவனுடன் வீண் வார்த்தைகள் பேசுவதால் பிரச்சனைகள் சற்று அதிகமாகும். தொழிலில் கவனக்குறைவு ஏற்படும். 2ஆம் இடத்தில் சனியின் பார்வை. குடும்ப கலகம் உண்டாகும். ஆயில்ய நட்சத்திரம். 9இல் உள்ள சந்திரன், 9இல் உள்ள குரு லாபஸ்தானத்தில் உள்ளதால் தொழிலில் லாபம் சற்று வரும். குடும்பத்தில் கலகம் வராமலும் வீண் வார்த்தைகள் போன்றவை பிரச்சனைகளை உருவாக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, மகம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் காலம் என்பதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது செய்யும். அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளால் பிரச்சனைகள் உருவாகும். சூழ்நிலைகள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனவரவு, தொழில், வியாபார லாபம் உண்டு. பூரம் நட்சத்திரம். வியாபார நிமித்தம் பயண அலைச்சல் உண்டு. சந்திராஷ்டமம் என்பதால் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கவும். தொழிலில் எதிர்பார்த்த நபரை சந்திப்பீர்கள். தனவரவும் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் என்பதால் நல்ல காரியங்களை 2 நாட்கள் தவிர்ப்பது நல்லது. அஷ்டமி, நவமி திதிகள் வருவதாலும் சந்திராஷ்டமம் காலம் என்பதாலும் முக்கியமான காரியங்களை தவிர்ப்பது நல்லது செய்யும். தனவரவு உண்டு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரம். சிறு வியாபாரங்களில் அதிகமான லாபம் பெறுவீர்கள். எதிர்பார்த்த செய்தியும் தனவரவும் வந்து சேரும். தொழில் லாபம், வியாபார லாபம் அதிகமாகவே இருக்கும். அஸ்தம் நட்சத்திரம். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிர்பார்த்த சந்திப்பு நிகழும். தனவரவு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களை வந்தடையும். இரவு உணவு கடை நடத்தும் சிறு வியாபாரிகளுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வரவு மிகுந்த நாளாக இன்று அமையும். சித்திரை நட்சத்திரம். இதுவரை தடைபட்ட காரியம் வெற்றியாகும். சுபசெய்தி வந்து சேரும். பயண அலைச்சல் சற்று சிரமம் வந்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். தாய் வழி உறவால் ஆதாயம் வந்து சேரும். மனமகிழ்ச்சி நிறையும் நாள் என்று.
துலாம் ராசி அன்பர்களே, சித்திரை நட்சத்திரம். எதிர்பார்த்த நபரின் சந்திப்பால் நினைத்தது நிறைவேறும். திடீர் தனவரவு அதிர்ஷ்டம் வந்து சேரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் மாறி லாபம் பெருகும். சுவாதி நட்சத்திரம். மனைவி வழி சட்ட பிரச்சனை, கேஸ் வழக்கு சாதகமாகும். இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுண்டாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய நிலையில் சற்று கவனம் கொள்வது நல்லது. விஷாக நட்சத்திரம். எதிர்பார்ப்பு நிறைவேறும். அயல்நாடு செல்லும் யோகம் உருவாகும். வியாபார நிமித்தம் அயல்நாடு செல்வீர்கள். செல்வ செழிப்பும் மதிப்பும் மரியாதையும் கிட்டும். வாகன ஓட்டுநர்களுக்கு வரவு அதிகமாகும். விருச்சிக ராசி. விஷாக நட்சத்திரம். தனவரவு தனலாபம் உண்டு. வாகன உதிரி லாபம் இரட்டிப்பாகும். கடல் கடந்து சேதியும் தனவரவும் உண்டாகும். வியாபார லாபம் தொழில் லாபம் பெருகும். அனுஷ நட்சத்திரம். தொழில் வெற்றியாகும். நண்பர்களின் ஆதரவும் உதவியும் கிட்டும். 9 குடையவர் ராகுவுடன் இணைவதால் வியாபாரம் தொழிலில் தனலாபம் உண்டு. 5 குடையவர் 7ஆம் இடத்தில் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். நினைத்தது நிறைவேறும். கேட்டை நட்சத்திரம். வரவு அதிகமாகும். எதிர்பார்த்த நபர் உங்களை தேடி வந்து உதவி செய்வார். பங்காளிகளால் ஆதாயமும் சுபச்செலவும் ஏற்படும். மனமகிழ்ச்சியுடன் தனவரவும் வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே, மூலம் நட்சத்திரம். சிறப்பான நாளாக இருக்கும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் வலுவாக ஆட்சியுடன் இருப்பது தலைமை பதவி கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். தனவரவு அதிகமாகும். பூராட நட்சத்திரம். அலுவலக பணிகளில் நிம்மதி கிடைக்கும். வெளியூர் பயணம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக திடீர் செலவுகள் வந்து சேரும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. நினைத்தது நிறைவேறும். உத்திராட நட்சத்திரம். புதிய வாய்ப்புகளும் புதிய வேலை வாய்ப்பும் தேடி வரும். நினைத்த நபர் உங்களை தேடி வந்து வாய்ப்பை பணத்தை தருவார். தாய்மாமன் உறவுகளால் சுபசெய்தி சுப செலவுகள் உண்டாகும். வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு. மகர ராசி. உத்திராடம் நட்சத்திரம். நினைத்தது நிறைவேறும். பயண அலைச்சலால் தனவரவு அதிகமாகும். சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும். திருவோண நட்சத்திரம். புது வீடு வாங்கும் யோசனை, இடம் வாங்க விற்க யோசனை வரும். கால்நடைகளால் அதிக லாபம் உண்டு. உணவுப் பொருள்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். எதிர்பார்த்த பண உதவி உங்களை வந்தடையும். அவிட்ட நட்சத்திரம். கல்விக்காக மேற்படிப்பிற்காக பண உதவி கிட்டும். 7ஆம் இடத்தில் புதன் இருப்பதால் கல்வி சம்பந்தமான தொழிலில் வெற்றியும் ஆதாயமும் பெருகும். தனவரவு உண்டாகும். அயல் நாட்டு பண உதவி ஆதாயம் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரம். வியாபார நிமித்தம் அதிகமான தனவரவு உண்டாகும். மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்வீர்கள். அரசியலில் செல்வாக்கு உயரும். நண்பர்கள் வழி தனவரவு உண்டாகும். கூட்டுத் தொழிலில் லாபம் அதிகமாகும். சதய நட்சத்திரம். தேவையான பண உதவி வந்து சேரும். கல்விக்காக அயல்நாடு செல்வீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். இடம் வீடு கை வந்து சேரும் நேரம் இது. புதிய வீடு கட்டும் யோசனை உருவாகும். புரட்டாதி நட்சத்திரம். நாளில் குரு 8, 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வளர்ச்சி வியாபாரத்தில் உண்டாகும். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் வெற்றி, காரிய வெற்றி வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகள் தனியாகவே வந்து சேரும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று அமையும். மீனராசி அன்பர்களே, புரட்டாதி நட்சத்திரம். குடும்ப பிரச்சனை தீரும். 5 குடையவர் ராசியிலேயே இருப்பது யோகத்தையும் லாபத்தையும் அளிக்கும். கடன் தொல்லை தீரும். எதிர்பார்த்த உதவி கிட்டும். உத்திரட்டாதி நட்சத்திரம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் ராசியிலேயே 7ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பான யோகம். குருவும் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆசைகள் நிறைவேறும். திருமண யோகம் கைவரும். பிள்ளைகளால் சகோதரிகளால் உதவியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம். சுப நிகழ்ச்சி குடும்பத்தில் உண்டாகும். அலுவலகத்தில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். தனவரவு அதிகமாகும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். வியாபாரத்தில் அமோக லாபம் உண்டாகும். பிள்ளைகளால் ஆதாயமும் தனவரவும் வந்து சேரும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக என்று அமையும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.
ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.